ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நீ இது நாள் வரை கண்ணீர் சிந்தியது எல்லாமே போதும். நீ விரும்பியவற்றை நீ விரும்பியவாறே நான் உனக்கு தரப்போகிறேன். ஆச்சரியம் உனக்காக நிறையவே காத்திருக்கிறது. உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைந்து நீ விரும்பியதை நீ விரும்பியவாறே அடையும் நேரம் நெருங்கிவிட்டது. எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம். திட்டமிட்டு நீ செயல்பட்டால் மிக எளிதாகவே அனைத்தையும் அடைந்தே விடலாம். ஆம் என் பிரியமே, நீ யாரை தேடுகிறாயோ அவரே உன்னை தேடி வரவைப்பேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இதை தவறவிட மாட்டார்கள் என்று அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். மரம் பட்டுப்போய் தன்னுடைய அழகை இழந்து நின்றால் பறவைகள் கூட அந்த மரத்தை தேடி வருவதில்லை. அதேபோல் நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போனால் அவர்கள் உறவுகள் கூட அவர்களை மதிப்பதே இல்லை. நாம் உதிக்கும் வார்த்தைகளில் நாம் கூறும் சொற்களில் ஒருவர் நிம்மதியடைந்தால் ஆறுதல் அடைந்தால் அது கூட ஒரு தர்மம்தான். அந்த தர்மத்தை முடிந்த அளவு செய்து கொண்டே இரு மற்றவர்களிடம். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது வாழ்க்கை என்று நீ நினைத்த உன் வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன். தைரியமாக இரு. கன நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. நீ கஷ்டம் என்று கூறும்போது, மனவேதனை என்று உரைக்கும் போது உன்னை தேடி வருகிறது பார் ஒரு உதவி. அதை வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள். மீதி இருக்கும் மகிழ்ச்சியை நான் உன்னை தேடி வரவழைக்கிறேன். அதுவரை கிடைத்திருக்கும் இந்த மகிழ்ச்சியை, கிடைத்திருக்கும் இந்த நிம்மதியை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நிரந்தரமில்லாத மற்றவர்களின் அன்பிற்காக ஏன் வருந்தி தவிக்கிறாய், அழுகிறாய்? நீ அழுதது எல்லாமே போதும். உன் மனதில் நான் அமர்ந்திருக்கும் போது உனக்கென்ன கவலை இனி? வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும். நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை. விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். நான் சரி செய்து காட்டுகிறேன். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நீ நினைப்பதை விட பல மடங்கு மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்து காட்டுகிறேன். உனது விருப்பம் எல்லாமே நியாயமானதுதான் என்று நினைக்கும் நீ, அந்த விருப்பத்திற்கு ஈடாக ஏதாவது தடையாக வந்தால் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறாய், குழம்புகிறாய். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சலனமற்ற நல்ல சிந்தனையோடு இரு. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய தடைகள் அனைத்தையும் நான் விலக்கி காட்டுகிறேன். எதற்குமே கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் வசந்தம் உண்டாகும் காலமிது. அடங்கி போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கு எப்பொழுதும் அடங்கி போகவே கூடாது. இந்த வாழ்க்கை நேசிப்பதற்கு கற்றுத்தருகிறது. அதைவிட அனுபவம் என்பது வாழ்க்கையில் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. உனக்கு வரும் சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலாக நடப்பதே இல்லை. நீ எடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பத்தான் எல்லாமே மாறுகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் முதலில் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. ஒரு மனதில் பயம் இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. அனைத்தையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன் அருகிலேயே இருந்து கொண்டே இருப்பேன். எல்லாவற்றையும் அனுசரித்து போகும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்த எண்ணாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த நினைத்து கூட பார்க்காதே. உன்னை வீழ்த்துவதற்கு
எதிரிகள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய எதிர்மறை எண்ணம் ஒன்றே போதும், மிக சுலபமாக உன்னை வீழ்த்தி விடலாம். கணவன் மனைவி உறவுக்குள் மூன்றாவது நபர் வந்தாலும் தவறு. இவர்கள் கணவன் மனைவி இருவருமே மூன்றாவது நபரை தேடி சென்றாலும் அது மிக மிக தவறுதான். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியான பயணத்தை மேற்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். நீ எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றவே முடியாது, சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்களை மிக சுலபமாக தவிர்த்து விடலாம், தடுத்தும் விடலாம். உன்னுடைய பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு செயல்படு. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மனம் வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகிறது. அது இப்பொழுது உனக்கு மிக அதிகமாகவே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் நீ முக்கியமாக கற்க வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பதுதான். அலட்சியமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் புரிவதே இல்லை. இழப்பு ஏற்பட்டவுடன் தான் புரிகிறது ஏன் நாம் அலட்சியமாக இருந்தோம் என்று. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லவே இல்லை. உன் வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டு விட்டது. அதை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் போதும். உனக்காக மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்தாலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே சிந்தனையோடு இது நடக்குமா நடக்காதா, இதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று நம்பிக்கையில்லாமல் ஆரம்பித்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் எதையுமே கடமைக்கு செய்தால் அதுதான் தோல்வி. எப்பொழுதுமே செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன் மனம் அதை அப்படியே நிறைவேற்றும். அதற்கான வழிகளையும் கண்டறியும் உன் மனம். ஒரு காரியத்தில் நீ வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடையப்பெறுகிறன, அடைய பெற்றிருக்கின்றன என்பதை தீர்க்கமாக நம்பு. வெறும் வலிமையால் மட்டுமல்ல, அனைத்துமே நம்பிக்கையால் தான், விடாமுயற்சியால் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதேபோல் நீயும் நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றியமையாகவே இருக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை அனைத்தும் வெற்றியடைய செய்வேன். உன் சாயி தேவா. உன் மனம் என்பதுதான் உனக்குள்ளேயே இருந்து கொள்ளும், இருந்து உன்னை கண்காணிக்கும் எதிரியாகவே இருக்கும். அந்த மனம்தான் உன்னை பல சமயம் குழம்ப வைக்கும். நல்லது எது, தீயது எது என்று நீயே குழம்பி தவிக்கும் அளவிற்கு எதிர்மறை எண்ணங்களால் உன் மனதையும் உன்னுடைய எண்ணத்தையும் போட்டு அமிழ்த்திவிட்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று குழப்பத்தில் உன்னை ஆழ வைக்கும் உன்னுடைய மனம். என்னவிருந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னுடைய மனமோடும் உன்னுடைய எண்ணங்களோடும், ஏன் உன்னுடைய வாழ்வோடும் நீ 100 மடங்கு போராடிதான் வெல்ல வேண்டும். என்னதான் குழப்பம் உன் மனதில் இருந்தாலும் கூட உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருந்தால் போதும். எந்த குழப்பமும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. எதை செய்தாலும் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம், வெற்றி தோல்வி என்று அனைத்தையும் நீ சந்தித்துதான் வேண்டும், கடந்துதான் செல்ல வேண்டும். அதைதான் இப்பொழுது நீ போராடிக் கொண்டிருக்கிறாய். நல்லதற்கும் கெட்டத்திற்கும் வித்தியாசத்தை அறிந்து கொண்டு நீ மீண்டு வருவதுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடையும் பயணமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே,
உன்னுடைய விதி சரிதானதே. நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன், சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ உன் விதியோடு போராடி மீண்டு வருவாய். எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து மீண்டு வருவாய். வெற்றியை தழுவுவாய் என்று எனக்கு தெரியும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தவற விட்டு விடுவேனா என்ன? நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னப்பா உன்னோடு தானே இருக்கிறேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன்னப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய அன்பு, பாசம், பக்தி, நம்பிக்கை, பொறுமை அனைத்துமே எவ்வளவு உன்னதமானது, உயர்வானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் குழந்தையே. நான் அறிந்துதான் உனக்காகவே திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன், செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை பாதியிலேயே நான் விட்டுவிட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பதுதான் உன் அப்பாவின் மிகப்பெரிய பொறுப்பு. சிறிது காலம்தான். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு நான் கொடுப்பேன். நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரும். உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதற்குமே கலங்காதே. நான் உன்னை கரை சேர்ப்பேன். நீ வேண்டியது அனைத்தையுமே உன் கையில் நான் கொண்டு கொடுப்பேன். கொடுப்பதற்கு நான் இருக்கையில் ஏன் நீ வீணாக கவலைப்படுகிறாய்? தைரியமாக இரு. விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும். தேடி வரும் அதிர்ஷ்டமே உன்னை தேடி வரும். தொலைத்து விடாதே. எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நான் உன்னை 8 திசையிலிருந்தும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் போவரை ஓயவே மாட்டேன். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. இனி நீ பயப்பட ஒன்றுமே இல்லை, தேவையும் இல்லை. ஆச்சரியமே உனக்காகவே காத்திருக்கிறது. மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். கண்டிப்பாக நிகழும். எக்காரணம் கொண்டும் அதை நிராகரித்து விடாதே என் குழந்தையே. உன்னை பிடித்த ஆபத்தெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் கண் இமை போல் நான் உன்னை காப்பேன். இனி எந்த துன்பமும் உன்னை அண்ட விடமாட்டேன். அண்டவும் நான் விட்டு விடமாட்டேன். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி நீ பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல விதமாக நல்ல நல்ல மாற்றத்தோடு ஏற்றமிகு வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். நான் உன்னை சிறப்பாக அனைத்தையும் கொடுத்து மங்களகரமாக வாழ வைப்பேன். நான் உனக்காக என்றென்றும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு உனக்கு நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன். எதை நினைத்தோ நீ வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணமே போதும். நீ உன் வாழ்வில் வெற்றியை அடைந்தே தீருவாய். மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது
உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தைப் போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. தனிமையில் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டு சில சமயம் ஏன் நமக்கு இப்படி நடக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை நம் வாழ்வில் வந்தது என்று கூட உனக்கு புரியாமல் ஏதோ ஒரு குழப்பத்தில் தனிமையில் அமர்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று யாராவது உன்னிடம் வந்து கேட்டால் கூட எனக்கு என்ன கஷ்டம் என்று கூட எனக்கு புரியவில்லை, ஆனால் என் மனம் ஏதோ ஒரு வேதனையில் தவிக்கிறது, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று கூறுகிறாய். சில சமயம் யார் வந்து உன்னிடம் பேசினாலும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்க கூட முடியாமல் உன் சிந்தனை வேறு விதமாக சென்று விடுகிறது. சில சமயம் உன்னையே நீ மறந்து போகும் அளவிற்கு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பார்க்கிறார்கள் என்பது கூட புரியாமல் தெரியாமல் மனவேதனையில் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ தனிமையாக இருப்பதே உன்னுடைய முதல் பிரச்சனை என் குழந்தையே. சில சமயம் போய் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டுகிறாய். சில சமயம் உன் சாயப்பாவிடம் வந்து என்னால் எதிலையுமே
உண்மையாக இருக்க முடியவில்லை. என்னால் வேதனை தாங்க முடியவில்லை. இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் வந்தும் சொல்லுகிறாய். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த நீ இப்பொழுது யாரிடமும் எதையுமே சொல்வதில்லை. அனைத்தையும் மற்றவர்களிடமோ அல்லது என்னிடமோ பகிர்ந்து கொள்ள உனக்கு தோன்றவும் இல்லை. எனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னாலும் அது தீர முடியாது, தீர்க்கப் போவதற்கு யாருமே இல்லை என்று நீயே தவறாக நினைத்து கொண்டு புலம்பி தவித்து உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, இது உனக்கு புரியவில்லையா? நான் இதுவரை கூறுவதெல்லாம் சரிதானே? நீ அந்த மனநிலையில்தானே இருந்து கொண்டிருக்கிறாய்? என் பிரியமே, உன்னுடைய அழகான அந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? கவலைப்படாதே, அனைத்தும் நிச்சயமாக மாறும். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்புவேன். சந்தோஷ செய்தியை உன் காதுகளுக்கு விழும்படி செய்வேன். உன் மன மாற்றத்திற்கான வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். மனதின் பாரம் நான் உணர்ந்து கொண்டேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை குழந்தையே. நீ ஒரு முறை நினைத்தால் போதும், உன் மனதில் நினைத்தால் கூட போதும், அனைத்தையும் நான் அறிந்து கொள்வேன்.